வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் இருந்துச்சு. அதனால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி வந்து பிள்ளைக்கு கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். பாலில் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுட்டு ஒரு முட்டை கொஞ்சம் வெண்ணிலா எசன் கலந்துட்டு அதுக்கப்புறம் பிரெட்டை வந்து நல்லாவே வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் பட்டர் போட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். வின்டர் சீசன் இருக்கிறதுனால யாருக்குமே பசிக்க மாட்டேங்க, எல்லாமே லிமிட்டாக தான் சாப்பிட்டாங்க. அதனால் யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டுட்டு அவள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேணும்னு சொன்னால் அதனால் அவளுக்கு வந்து ரெடி பண்ணி ஹனி ஊற்றி கொடுத்துட்டேன். நேற்று சூப்பர் மார்க்கெட் போகும்போது மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுவே எனக்கு போதும்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து அதையும் வந்து நான் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு தாளித்து வந்து கொடுத்துட்டேன். ரொம்பவே வந்து சிம்பிள் ஆனால் வந்து ஃபில்லிங் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நம்மளுக்கு வேலை கம்மி, தினமும் வந்து செய்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது உண்மையிலே பிரேக்ஃபாஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து வேலை பார்த்த மாதிரியே இல்லை. நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டுட்டு குக்கரில் விசில் விடாமல் வேக வச்சுட்டு அதை தாளித்து வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சம்மர் டேஸ் கூட நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்வோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வின்டர் சீசன் வந்தோன்னா நமக்கே வந்து ஒரு சோறு வந்துடுது. காலையில் எந்திக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டில் சுட சுட செஞ்சு சுட சுட காலி பண்ணிடணும். சூடாடுறதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு வந்து அது பசிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு.